வேலுப்பரியின் மௌனத்தீவு தொடர் நாவல் அத்தியாயம் 32 கொண்டாட்டம். இருள் கலைந்து குடிலுக்குள் ஏற்றி வைக்கப்பட்டிருந்த குப்பி விளக்குகளின் வெளிச்சத்தையெல்லாம் விழுங்கிக் கொண்டு செங்கதிர் கிரணங்கள் பரவத் தொடங்கியது. ஜோஆனாவும் ரொட்ரிகோவும் பெரியவரின் குடிலுக்குள் சென்று விடை பெற்றுக் கொண்டு வேலிக்கு மறுபுறம் செல்லத் தயாராகிக் கொண்டிருந்தனர். ஒரு நாள் கூட விடுப்பு இல்லையா என்று வேலன் கேட்க, அவனச் சாக்கொல்ல ஆயுதம் செய்யறக்கு அவனுட்டையே விடுப்பு கேட்கவா? அவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் நல்ல கூத்தாயிருக்கும் என்றாள் ஜோஆனா. கூத்தா? அவன் முதலில தலையறுக்கிறது உன்னையும் என்னையும் தான் ஜோஆனா என்றார் ரோட்ரிகோ. அந்தளவு போக நாங்க விட்டிருவமா மாமா, நீங்க ஒன்றும் யோசிக்க வேணாம் என்றான் இடும்பன். யாருக்கும் எந்த சந்தேகமும் வராம நடக்கணும். வழக்கமா செய்யிற வேலைகளச் செய்வோம். காவல் அதிகாரிகள் வரும்போது வேலனும் மத்தவங்களும் என் குடிலுக்குள்ள இருக்கட்டும். முகத்தில கூட சின்ன மாறுதல் தெரியாம நடந்துக்கங்க என்றார் பெரியவர். வாங்கப்பா, விரசா கிளம்பலாம் எனக் கூறி ஜோஆனா எழ முன்னே நடந்தார் ரொட்ரிகோ. அப்பாவுடன் சென்ற ஜோஆனா குடிலின் வாயிலில் ஒருமுறை திரும்பிப் பார்த்தாள். அவளது பார்வை இடும்பனைத் தாண்டி வேலனைச் சென்றடைந்தது போலிருந்தது. நண்பர்கள் வெவ்வேறு அர்த்தத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டனர். பெரியவர் சேகரப்பிள்ளையைப் போல வயதானவர்களைத் தவிர ஏனைய தமிழர்கள் அனைவரும் தத்தம் நாளாந்த வேலைகளைச் செய்து கொண்டிருக்க, சத்தமிட்டபடி சாட்டைகளுடன் கலப்பினத்து அதிகாரிகள் மேற்பார்வையிடுவதைக் காணக்கூடியதாயிருந்தது. நண்பர்கள் பகல் வேளைகளில் பாதுகாப்பாகத் தங்கியிருக்கவும் ஆயுத வேலைகளை மேற்கொள்ளவும் பெரியவரது குடில் உகந்ததாக அமைந்திருந்தது. வேலைக்குப் போகாமலிருக்கும் வயதானவர்கள் தமது குடிலருகே வசிக்கும் குடும்பத்தினருக்கு மதிய உணவு தயாரிப்பது வழக்கம். பெரியவர் அன்றும் தனது பங்களிப்புக்கான உணவை தயார் செய்து கொண்டிருந்தார். மனே, இண்டைக்கு வள்ளிக்கிழங்குதான் சாப்பாடு. நாங்க இத அவ்விச்சு சாப்பிடுறதுதான் வளம. அவிச்ச கிழங்கில் 2 3 சாப்பிடுங்கோ என்றபடி கிழங்குகளை நண்பர்களுக்குக் கொடுக்க அவர்களும் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டனர். தாத்தா, உங்களுக்கு இப்ப எத்தின வயசு இருக்கும்? நாங்கள் பிறந்ததுக்கு இஞ்ச குறிப்பெல்லாம் இல்ல. ரோட்ரிகோவின் கணக்குப்படி ஒரு 80 வயதிற்கு தம்பி. இங்க பிறந்த காலத்திலிருந்து எண்ட நிலைமையையும் இங்க கிடக்கிற சனத்திட நிலைமையையும் நினைச்சு வருத்தப்பட்டுக் கொண்டுதான் கிடக்கன். சின்ன காலத்திலிருந்தே இங்க நடக்கிற அநியாயங்களப் பார்த்தும் என்னால ஒன்றும் செய்ய முடியல. முதலாவது, சேகரப்பிள்ள காலத்திலிருந்து ஒதுக்குப்புறமா ஒரு மரத்துக்குப் பின்னால வைரவ சூலமும் வேலும் வச்சு அத எங்கட தெய்வமா வணங்கி அதுக்கு பூசையாக்கி தேவாரம் படிச்சு வாழ இலையில சாமிக்கு உணவு படைச்சு அதே முறையிலேயே நாங்களும் சாப்பிட்டு வாழ்க்கைய நகர்த்திக் கொண்டு போனோம். இடும்பன் சின்னப்படியனா இருந்த காலத்துல சாமி வச்சு கும்பிட்ட இடத்த கண்டுட்ட இந்த பாழ்பட்ட கூட்டம் பொறுக்க மாட்டாம அந்த மரத்தை எங்கள வச்சே வெட்டி எங்கட சாமிய காலால மிதிச்சு தேவாரம் பாடின ஆக்கள்ற நாக்குல சூடு போட்டு எங்களுக்கெண்டு ஒரு வாழ்க்கை முறையையே இல்லாம பண்ணி இருந்த கொஞ்ச நஞ்ச ஆறுதலையும் பறிச்சிட்டாங்க. காலங்காலமா அவங்கட அடிமையவே வச்சிருக்காங்க. சேகரப்பிள்ளை, ஐயா மட்டும் வாழ்ந்திருக்கிறாட்டி இப்ப நாங்க வாழ்ற வாழ்க்கையையும் விட மோசமாதான் வாழ்ந்திருப்போம். அவர் புகட்டின அறிவுதான் இண்டைக்கு வரைக்கும் தொடருது. அவர் இருக்கிற வரைக்கும் இவனுகள் அடங்கி கிடந்தவனுகள் எண்டும். அவருக்கு மூப்பு வந்த பிறகுதான் இவனுகள் மக்களா நடத்தாம கீழ்த்தனமா நடத்தத் தொடங்கினவங்கள் என்றும் எங்கட ஐயா சொல்லுவேர். இது உண்மையோ இல்ல, எங்களுக்கு மனந்தளராம இருக்க வேண்டி காலங்காலமா சொல்லுற கதையோ தெரியல. ஆனா அதை நம்பிறதாலதான நாங்க சீவியத்த நடத்திரம் எனக் கலங்கிய கண்களோடு கூறினார். இதைக் கேட்ட நண்பர்களுக்கு போர்த்துகேயர்கள் மற்றைய சமூகத்தவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை முறை, அவர்களின் மத ரீதியான நம்பிக்கை மற்றும் அவர்களின் கல்வி கலாச்சாரம் எல்லாவற்றையும் சீர்குலைத்து ஒரு தனிப்பட்ட சமூகத்தின் வாழ்வியலில் ஆதிக்கம் செலுத்துவதை நன்றாக புரிந்து கொள்ள முடிந்தது. அன்று தொடக்கம் இன்று வரை தொடர்ச்சியாக கோணேஸ்வரம் தொட்டு இந்த தீவு வரை இதையே காணக்கூடியதாயிருக்கிறது. இப்படியே பேசிக் கொண்டிருக்கையில் திடீரென்று ஒரு கொம்புச் சத்தம் நண்பர்களின் காதுகளை வந்தடைந்ததும் நண்பர்கள் அவசர அவசரமாக அந்த குடிலினுள் ஒளிந்து கொள்ள இடத்தை தேடினார்கள். அவர்களைப் பார்த்துச் சிரித்த பெரியவர், அடேய், அப்பு ஒளியாதிங்கோடா, இங்க ஒருத்தனும் வரமாட்டான். எங்கடையாக்கள் கொஞ்ச பேர் நல்ல சாப்பாட்டுக்காவும் கூடுதலான ஓய்வுக்கும் ஆசைப்பட்டு கிறிஸ்துக்கு மாறிட்டாங்க. அவங்களுக்கான அழைப்பு ஒசதான் இது என்று கூற சில சிறுவர்கள்
ஆண்கள் மற்றும் பெண்கள் உட்பட பலரும் அந்த இடத்தை விட்டு உட்செல்லும் வாயிலை நோக்கிச் செல்வதை பெரியவரின் குடிலில் இருந்த சிறு துளையூடாக அவதானித்தான் வினோதன். உள்ள கோட்ட பக்கம் செபத்தியார் தேவாலயம் இருக்கு. இப்ப இவகெல்லாம் அங்கதான் போறாக என்று கூறியபடி பெரியவர் தனது வேலையைத் தொடர்ந்தார். கேட்க கேட்க நண்பர்கள் அனைவருக்கும் மிகுந்த மனநெருடல் ஏற்பட்டது. இவர்களின் அடையாளத்தை இழக்கச் செய்தது மட்டுமன்றி, ஒருவேளை உணவுக்காக மதம் மாறப்பண்ணும் போர்த்துக்கேயரின் கீழ்த்தரமான செயலையும் நினைத்து வேதனையடைந்தனர். சற்று நேரத்தின்பின் தோல்வாத்தியம் ஒன்று முழங்கும் சத்தத்தையும் அதைத் தொடர்ந்து வெளியே சலனத்தை ஏற்படுத்திக் கொண்டு மக்கள் அங்கும் இங்குமாக நகர்வதையும் சலனம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிப்பதையும் அவதானிக்க முடிந்தது. என்ன சத்தம் தாத்தா என்று கேட்க, ஓமப்பு கொஞ்சம் இரு பாக்கிரன் என்று கூறியபடியே சேகரப்பிள்ளை குடிலிலிருந்து வெளியேறினார். வினோதன் மீண்டும் அந்த சிறு துளையினூடாக உற்றுப் பார்க்க, அங்கிருந்து வெளியேறிய மதம் மாற்றப்பட்டவர்களுடன் 2-3 கலப்பினத்தவர்கள் முன்பாக நடந்து வருவதையும், அவர்கள் எல்லோருமாக ஒரு மரத்தடியில் ஒன்று கூட அங்கே வேலை செய்த அனைவரும் சேகரப்பிள்ளையும் அவ்விடத்தை நோக்கி நகர்ந்து செல்வதைக் காணக்கூடியதாயிருந்தது. அங்கிருந்த கலப்பினத்தவர்களில் ஒருவன் எல்லோருக்கும் பொதுவாக ஏதோ விடயத்தை தெரிவிக்கின்றான் என்பதைத் தவிர என்ன கூறுகின்றான் என்பதை கேட்கும் அளவிலான தூர இடைவெளியில் அவர்கள் இருக்கவில்லை. ஆகையால் சேகரப்பிள்ளை வரும் வரை அமைதியாக எல்லாவற்றையும் பார்த்தபடி பொறுமையாகக் காத்திருந்தார்கள் நண்பர்கள். அவர்கள் எதையோ கூறக்கூற அங்கிருந்த தாய் தந்தையர்கள் பதைப்பதையும் கண்ணீர் விடுவதையும் காணக்கூடியதாயிருந்தது. வெளியே வந்திருந்த கலப்பினத்தவர்கள் உள்ளே சென்ற பின் அங்கிருந்து எல்லோரும் புலம்பிக் கொண்டு நிற்பதை கவனித்த அதிகாரிகள் அவர்களை வேலையிடத்துக்குச் செல்லுமாறு விரட்டினார்கள். அவசர அவசரமாக வெளியே சென்ற சேகரப்பிள்ளை மெல்ல மெல்லமாக இடும்பனின் கைத்தாங்களில் குடிலை நோக்கி நடந்து வந்தார். மதிய உணவு வேளையாகையால் குடிலுக்குள் இருக்கும் நண்பர்களின் பாதுகாப்பிற்காக எல்லோருக்குமான உணவையும் இடும்பனிடமே கொடுத்து அவனை அங்கிருந்து அனுப்பி வைத்துவிட்டு உள்ளே வந்து அமர்ந்து கொண்டார் பெரியவர். என்ன தாத்தா, அவங்கள் என்ன காரணத்துக்காக வந்திருந்தவங்கள் என்று வினோதன் வினவ, இன்றைக்கு ராத்திரி கொண்டாட்டம் தொடக்கமாம். அப்பு இந்த கொண்டாட்டம் 3 நாட்கள் தொடர்ச்சியா நடக்க போறதால எல்லாரும் கட்டாயமா கொண்டாட்டம் நடக்கிற இடத்துக்கு வேலை முடிஞ்சு வந்த கையோட பின்னேரமே போயிர வேணுமாம். ஒவ்வொரு நாள் ராத்திரியும் கொண்டாட்டம் நடக்கிற வேளையில இங்க இருக்கிற இளம் பிள்ளைகளில சிலரையும் கலப்பினப் பிள்ளைகளில சிலரையும் எசமான்களை சந்தோஷப்படுத்திறதுக்காக கோட்டைக்குள்ள வச்சு அவங்களே தேர்ந்தெடுக்கிறதே இவங்களின்ற வழக்கம் என்றார். இதைக் கேட்ட மாத்திரத்திலேயே நண்பர்கள் முகத்தில் சொல்லில் அடங்காத கோபம் தெரிந்தது. நாங்க பிழை விட்டுட்டோம். இப்படியெல்லாம் நடக்கும் என்று முதலில் தெரிந்திருந்தால் நல்ல துவக்கு 2-3 சந்தையில வாங்கிக் கொண்டு வந்திருக்கலாம் என்றான் அருமன். இவனுங்களுக்கு வில்லம்பே தாராளம். நீங்க ஒன்றும் யோசிக்காதீங்கோடா. இந்த பிரச்சனையெல்லாம் ஓரிரு நாள்ல முடிஞ்சிரும். இவங்கள் நினைக்கிற எதுவும் இனிமேல் நடக்காது. எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டு உங்கள் எல்லாரையும் பத்திரமா வீடு கொண்டு சேர்க்கிறது என்ற பொறுப்பு என்றான் வேலன். தாத்தா, நீங்க யோசிக்காதீங்க. எல்லாத்துக்கும் முடிவு கட்டத்தானே இதையெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறோம் என்றபடி தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை கையில் எடுத்துச் சேகரப்பிள்ளையிடம் ஒரு ஆயுதத்தை கொடுத்து, இத வச்சு உங்களோட எசமான நீங்களே கொல்லுங்க என்று சமாதானம் சொல்லிக் கொண்டிருந்த வேளையில் குடிலுக்குள் புகுந்தான் ஒரு சிறுவன். தாத்தா என்று அழைத்துக்கொண்டு உள்ளே புகுந்தவனுக்கு அங்கிருந்த நண்பர்களையும் ஆயுதங்களையும் பார்த்து அதிர்ச்சியாக இருந்தாலும் அவன் எதையும் பொருட்படுத்தாதவன் போல், இந்தாங்க தாத்தா என தேவாலயத்தில் வழங்கப்பட்ட சில தின்பண்டங்களை சேகரப்பிள்ளையிடம் கொடுத்தான். கொடுத்த கணமே, போய் வாரே தாத்தா எனக் கூறிவிட்டு அங்கிருந்து வந்த வேகத்திலேயே ஓடிவிட்டான். எதேச்சையாக அவன் உட்புகுந்ததும் உறைந்து போன நண்பர்கள் நிதானமடைந்த பின், யார் தாத்தா, இந்த பொடியன் கொஞ்ச நேரத்தில கதிகலங்கச் செஞ்சு போட்டான் என்று பாரி கூற, அவன்ட பேர் மார்க்கஸ். தாய் தகப்பன் 2 பேரும் இல்லாததால அவன் கோட்டைக்குள்ள இருக்கிற தேவாலயத்திலதான் முழு நேரமா தேவாலயத்தில எடுபிடி வேலை செய்யறான். இன்றைக்கு கொண்டாட்டம் என்றதால அவனுக்கு கிடைச்ச பலகாரங்கள எனக்காகக் கொண்டு வந்திருக்கான். அவன் ஒரு வெகுளித்தனமான பொடியன். நீங்க ஒன்றும் குழம்பிக் கொள்ள வேணாம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஆயுதங்களைத் தீட்டிய வண்ணம், இனி ஒரு பொட்டப்பிள்ளைக்கும் இந்த நில வரப்படாது. இந்த கொண்டாட்டம் அவனுகளுக்கில்ல, நம்ம சனத்துக்கு. இதுவே நம்மட சனம் வைக்கிற கடைசி ஒப்பாரியா இருக்கட்டும் என்று சேகரப்பிள்ளை தனக்குத்தானே ஆறுதல் கூறி தேற்றிக் கொண்டார்.
இவ்வாறு கொண்டாட்டம் நடக்கும் சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் அந்த பெரிய கதவு இந்த அடிமைகளுக்காக திறக்கப்படும். கூத்து பார்க்க விரும்பியோ விரும்பாமலோ அனைவரும் கட்டாயமாக கதவுக்கு மறுபுறம் சென்றேயாக வேண்டும். ஆனால் குறித்த ஒரு எல்லையைத் தவிர போர்த்துகேயரின் குடியிருப்புக்குள் செல்வதற்கு எங்களுக்கு அனுமதியில்லை, என்றார் பெரியவர். வேலைகளை முடித்துக்கொண்டு ரொட்ரிகோவும் ஜோஆனாவும் இடும்பனுடன் பரபரப்பாக குடிலுக்குள் நுழைந்தனர். முகத்தில் வழக்கமான பொலிவு ஜோஆனாவிடம் இருக்கவில்லை. ஆத்த, முகம் ஏன் வாடிக் கிடக்கு என்று கேட்டபடி பெரியவர் ஜோஆனாவை எதிர்கொண்டார். ஆனாலும் இருவரும் மௌனம் காத்தனர். ஏதாவது பிரச்சனையா செல்வி என்று வேலன் கேட்டான். யார் அவன சாக்காட்டுகிறீர்களோ இல்லையோ, நாளைக்கு அவனுக்கு சாவு நிச்சயம், அதுவும் என் கையாலதான் என்று கோபத்தின் உச்சத்தில் நடுங்கிய குரலில் கூறினார் ரொட்ரிகோ. என்னாச்சு என்று சற்று உருக்கமான குரலில் அழுத்திக் கேட்டார் பெரியவர். ஜோஆனாவையும் தெரிவு செய்ய போறானாம். எண்டு கோட்டைக்குள்ள பேச்சாக் கிடக்கு. நான் இத்தின காலமா அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் எவ்வளவு ஒத்தாச செஞ்சன். எனக்கு இப்படி ஒரு கேடு நினைச்சிருக்கானே என்ற சவத்தத் தாண்டித்தா ஜோஆனாவ அவன் தொட முடியும். உங்கட மகளுக்கு மட்டுமில்ல, இங்கு இருக்கிற வேற எந்த பெண் குழந்தைகளுக்கும் எதுவும் நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது எங்கட பொறுப்பு என ஆறுதல் அளித்தான் வேலன். எனக்கு வெக்கமா இருக்கு தம்பி, இவ்வளவு காலமும் இந்த கொடூர மிருகங்களுக்கு எவ்வளவு விசுவாசமாக இருந்தே. ஆனா அவங்க கேவலமான புத்திய என்னட்டையே காட்டிட்டானுக. எனக்கின்னு வரும்போதுதான் வேதனை விளங்குது. தங்கட குழந்தைகளை காவு கொடுத்த மத்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னு இப்போதுதான் புரியுது. நடக்கவிருக்கும் கொண்டாட்டம் எங்கட விடுதல கொண்டாட்டமா இருக்க வேணும். அதுக்காக என்ற உயிர் போனாலும் பரவாயில்ல என்றுதான் செய்த பாவத்தை எண்ணி மிகவும் வருந்தினார் ரோட்ரிகோ. உனக்கு நான் 1000 முறை சொன்னேனே, இப்ப புரியுதா? நாசமான பொண்ணுக இடத்துக்கு நான் வரும்போதுதான் உனக்கு புத்தி வருன்னு. இப்போ பார் என்று கூறும்போதுதான் இவ்வளவு நாள் அவள் தன் தந்தை மீது காட்ட முடியாமல் அடக்கி வைத்திருந்த கோபம் வெளிப்பட்டது. மகளை சமாதானப்படுத்திய ரோட்ரிகோ, இவ்வளவு காலமும் போர்த்துக்கேயருக்கு சேவை செய்த என்னுடைய குடும்பத்துக்கே துரோகம் செய்ய நினைக்கிறவங்க மற்றவங்கள விட்டு வைக்க மாட்டாங்க என்று சொன்னா என்ற கலப்பின நண்பர்களுக்கு கட்டாயம் விளங்கும். அத சொல்லி அவங்கள எங்களுக்கு ஒத்தாசை செய்ய வைக்கிறது கஷ்டமா இருக்காது என்றார்.